விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. நாங்கள் இங்கிருந்து சென்று செவ்வாய் கிரகத்தில் ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறோம். பாறை ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறோம். நாங்கள் என்று சொல்றோம், எங்கள் சார்பாக தானே, எங்களுக்காக தானே, எல்லாருக்காக சேர்த்து தானே நாசா இந்த ஆராய்ச்சி எல்லாம் செய்யுதுன்னு. ஆமாம், அதுக்குள் மனிதர்களாகிய நாங்கள் உள்ளடக்கப்படுகிறோம். ஆகவே கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி விண்கலம் ஒன்றை நாசா அனுப்பியது செவ்வாயை நோக்கி. அந்த விண்கலம் மிகவும் வெற்றிகரமாக அங்கே தரையிறங்கியது. அதுக்கு பிறகு அங்கே பல்வேறு விதமான ஆய்வு பணிகளில் ஈடுபட்டது அந்த விண்கலம். இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, அங்கே பாறை ஒன்று இருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அங்கே பாறை கற்பாறை இருப்பதை கண்டுபிடித்து மிகவும் வெற்றிகரமான ஒரு கண்டுபிடிப்பு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே செவ்வாய் கிரகத்தில் இருக்கின்ற ஒரு பழங்கால நதி பள்ளத்தாக்கு அங்கே இனங்காணப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கிறது. ஆகவே அது ஒரு அம்பு முனை வடிவ பாறையாக இருக்காம், ஒரு அம்பு முனை வடிவம் போன்ற ஒரு பாறையாக இருக்கிறதாம் என்று நாசா அதனுடைய உத்தியோகபூர்வமான எக்ஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறது. இது இவ்வாறு இருக்க, நம்ம நாட்டுல இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்ச நாட்களாக அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகிறது. இப்போ ஒரு சில நாட்களாக கடும் வெப்பம். நேற்றைய தினமும் நல்ல மழை கொழும்புல. இந்த காலநிலை மாற்றங்கள் உலகத்திலேயும் ஒவ்வொரு நாடுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது பகல் நேரங்களில் பொதுமக்கள் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்று சொல்லி ஒரு நாடு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. எந்த நாடுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஈரான்ல கடும் வெப்பமா, வெளியிலே போகக்கூடாது. அந்த அளவுக்கு வெப்பமான ஒரு காலநிலை ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. அப்படின்னா பொதுவா வீட்டுல இருந்து வெளியில போறவங்க திரும்ப வீட்டுக்கு வரும்போது எங்க போனவரை காலையில தேடிட்டு இருப்பாங்க போல. அவர் வேற நிறத்துல 7 டிகிரி அளவுக்கு வெயில்ண்டா பாருங்களேன், எவ்வளவு வெயில் கொளுத்துதாமாங்க. ஆக வெப்பத்தால நிறைய நோய்கள் இலங்கையிலும் கூட வந்திருந்த அண்மை காலங்கள் உயிரிழப்புகள் எல்லாம் இடம்பெற்றது. ஆக வெப்ப பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் அங்கே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ட்ரோக் என்பது பெரிய அளவில் உலக அளவில் பேசப்படுது. ஷாருக் கான் கூட அந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால் பாதிக்கப்பட்டார். வெப்ப பக்கவாதம் ஏற்பட்டு அவரும் பாதிப்புக்குள்ளா இருந்தார். உங்களுக்கு தெரியும், வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இப்படி பலர் இருக்கிறார்கள். நாங்கள் சொன்னது உங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் என்ற அடிப்படையில் ஷாருக் கானுடைய பெயரை. இப்படி பேசிக்கொண்டிருக்கிற பொழுது நிறைய விஷயங்களை காலை வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த சிறுவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் இப்போது அதிகரித்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நவா, குறிப்பாக இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையான 6 மாத கால பகுதியில் இந்த சிறுவர்கள் தொடர்பான சிறுவர்களை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய தொடர்பான முறைப்பாடுகள் அதிகமாக பதிவாகியுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் தலைநகர் கொழும்பில தான் அதிகமான முறைப்பாடுகள், கொழும்பு மாவட்டத்திலிருந்து பெறப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கொழும்பில் அதிகமான முறைப்பாடுகள் வந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கொழும்பு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே வெவ்வேறு இடங்களில் வெளி மாவட்டங்கள் எல்லாம் இவ்வாறான சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் கொழும்பு மாவட்டத்தில் அதிகமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் எல்லாருமே பிள்ளைகள் விஷயத்துல கூடுதல் அவதானத்தோடு இருங்களேன். அதுதான் நாங்க இவ்வாறான செய்திகளை சொல்லி போட்டு கடைசியில் அதான் சொல்லுவோம். பெற்றோர்கள், அதே மாதிரி பாதுகாவலர்கள் எல்லோருமே சிறுவர்களை பாதுகாக்க வேண்டும். நாளை உலகம், நாளை எதிர்காலம் இல்லை, அவர்களை நாங்கள் சரியான விதத்தில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமை எல்லோரிடத்திலும் இருக்கிறது. இப்ப இந்த பாகிஸ்தானை பொறுத்தவரையில அங்க பழங்குடியினர் இருக்கிறாங்க தானே, பழங்குடியினருக்கு இடையில மோதல், 2 விதமான பழங்குடியினர் தரப்பு, அந்த 2 தரப்புக்கு இடையில மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அது பெரிய அளவில் அங்க சிக்கல் உருவாக்கி இருக்கிறது. 36 பேர் பலியாகி போற அளவுக்கு அங்கே அவர்களுக்கு இடையில மோதல் ஏற்பட்ட முருகல் நிலை காரணமாக, மோதல் காரணமாக 33க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க. அதாவது பழங்குடியின குழுக்களுக்கு இடையில இந்த மோதல் ஏற்பட்டிருக்கிறது. உண்மையிலே இது சோகத்தை ஏற்படுத்துகிற சம்பவமாகத்தான் பதிவாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அங்கிருந்த சில கிராமங்கள்ல 5 நாட்களாக மோதல்கள் தொடர்ந்து இருக்கு. எப்ப எங்க இருந்து யார் அடிப்பாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டு இருந்திருக்கிறது அங்கே. இது உண்மையில இந்த பாகிஸ்தான்ல யாருமே எதிர்பார்க்காத ஒன்றாகத்தான் இருந்ததாம். ஒரு பரபரப்பை அங்கே ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதலை மேற்கொண்டு கொண்டிருக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் ஏற்பட்ட தாக்குதலில் 66 பேருக்கு மேல பலியா இருக்கு. இதுல என்ன சோகமான விஷயம் என்று சொன்னா, உங்களுக்கு தெரிந்த நாங்கள் சிறுவர்கள் அதிகமாக கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. 12 சிறுவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது 66 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 241 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது.